ஹலோ கைஸ், என்னடா இது கண்ணாடி முன்னாடி நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கேன். அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா கேமரா எந்த ஆங்கிளில் வைக்கிறதுனே எனக்கு தெரியல. சரி ஓகே, அப்படி இப்படின்னு பண்ணி மேட்ச் பண்ணிட்டேன். தொப்பை தான் கொஞ்சம் தெரியுது அசிங்கமாக. ஓகே, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். பாரிஸ்னா வெளிநாட்டில் இருக்க பாரிஸ் இல்லை, சென்னையில் இருக்க பாரிஸ் தான் போக போகிறேன். சரி ஓகே, அதுதான் வரல. இந்த ஹீரோயின்ஸை காட்டுவாங்கல்ல, கம்பல் செயின் அது மாதிரியாச்சும் ட்ரை பண்ணலாம் பார்த்தா அதுவும் சுத்தமாக வரல. சரி ஓகே, நமக்கு வந்தது இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு என் ஸ்டைலில் நான் எடுத்துட்டேன். இந்த செயின் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? சிற்பிக்குள் முத்து இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி செயின். ஓகே, அப்படி இப்படி கிளம்பிட்டேன். இங்கே கிளம்புறதுக்கே டைம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ எடுத்து நம்மளை ரசிக்கணும்ல. ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம்ல. அதனால நான் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக தனியாக உட்காந்து சாப்பிடவே அந்த அளவுக்கு பிடிக்காது. நிறைய பேர் கூட உட்காந்து சாப்பிட தான் பிடிக்கும். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து தனியாக உட்காந்து சாப்பிட்ணுன்ட்டு ஏதோ லூஸ் மாதிரி பெனாத்தின்னு நானே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் எதுவுமே இல்லாத பேக்கில் ஏதாவது எடுத்து வைப்போமே அப்படின்றனால என்னுடைய திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். மைக் எடுத்து வச்சேன். அது எப்படியோ தேவைப்படாது, இருந்தாலும் வச்சேன். இன்னொரு ஃபோன் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பர்ஸ் எடுத்து வச்சேன். வாட்டர் பாட்டில் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதில் வந்து சியா சீட்ஸ் புதுசாக போட்டு வச்சிருக்கேன். அதனால குடிக்கலாம் அப்படின்ட்டு. இயர்பட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமானது. இதுதான் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நான் எடுத்துருவேன். ஆனால் இந்த இயர்பட்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதனால அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ சார்ஜ் போயிடுச்சுன்னா இந்த ஒயர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால அந்த ஒயரையும் எடுத்து வச்சுட்டேன். கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருந்தேன். அப்படி கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பஸ்ஸில் எவ்வளோ தூரம் போனாலுமே செட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இயர்பட்ஸ் வச்சுட்டு பாட்டு கேட்டுனே போகிறது இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். அந்த சாங்லாம் கேட்கும்போது நமக்கே அந்த சாங் எழுதுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சாப்பிட்டாலும் சகிக்காத ஒன்று சில பேருக்கு பிரியாணி. எனக்கும் அதே தான். எனக்கு எவ்வளோ சாப்பிட்டாலுமே அது சகிக்கவே சகிக்காது. அதனால் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நிறைய திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் தான் வாங்கினேன். வீடியோலாம் எடுக்கல. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தது, அதனால எடுக்கல. இது யாருன்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் அக்கா பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக இருக்கால, அழகாக. அதுக்கப்புறம் எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிட்டு பார்த்தா பாரிஸில் செம மழை வர மாதிரி கிளைமேட் இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ரோஸ் வாங்கியிருந்தாங்க, பன்னீர் ரோஸ். அதுக்கப்புறம் பாய் பாய் பாரிஸ்ன்னு சொல்லி கிளம்பியாச்சு. பாரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், நம்ம பார்த்து வாங்குறத பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் எல்லா ரூட்லேயும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் எங்கே தொலைஞ்சு போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா துணைக்கு கூப்பிட்டு வந்தேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பாரிஸ் பற்றி தெரியாது அப்படின்னா யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா தொலைஞ்சு போயிட போகிறீங்க. நீங்கள் பாரிஸ் வந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. வர வழியில் செம்ம காற்று இருந்தது, செம்ம மழையாக இருந்தது. பூந்தமல்லி ரீச் ஆகிட்டோம். ஜாலியாக மழையில் நனைஞ்சிட்டு போகலான்னு நினச்சா நாங்கள் இறங்கி கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்றுடுச்சு. பட் நனையலாம் முடியல. அதுக்கப்புறம் என் ஊருக்கு வந்துட்டேன். நடந்தே போயிட்டேன், ஆட்டோவில் போகாமல் நடைப்பயணமாகவே ஜாலியாக காற்று லைட்டு இதெல்லாம் ரசிச்சுக்கின்னு அப்படியே நடந்தே போயாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.